வணக்கம். இளைய நிலா சமையல் யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுங்களா? முடக்கருத்தான் கீரை தோசை. இது கை கால் மூட்டு வலி, வயதானவங்களுக்கு, அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு, பாடி பெயின் யாருக்கு இருக்கு, அந்த மாதிரி யாரா இருந்தாலும், முக்கியமா பார்த்தா இப்போ ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் தொடர்ந்து உட்கார்ந்துட்டே வேலை பார்க்குறாங்க. கை காலுக்கு அசைவு கொடுத்து அதாவது நடமாடுறது கிடையாது, உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யறாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா முதுகெலும்பு பெயின் கண்டிப்பாவே வரும். அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்றாங்க, மாசத்துக்கு ஒரு முறையாவது நம்ம இந்த முடக்கருத்தான் கீரையில நம்ம ஒரு தோசை செஞ்சு சாப்பிடலாம். சரி வாங்க, ரொம்ப பேச வேணாம். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்க, இந்த கல்லு போட்டுருக்கிறேன். இது ஹீட் ஆகிறதுக்குள்ள இந்த முடக்கருத்தான் கீரை தோசைக்கு எப்படி மாவு ப்ரிப்பரேஷன் பண்ண அப்படின்றத நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. என்னங்க, மாவு எப்படி அரைச்சோம் அப்படின்றத இப்ப போய் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா, இந்த மாவு இந்த மாதிரி தான் இருந்துச்சு பேட்டர்ன், அதுலேயே நீங்க பார்த்துருப்பீங்க. அரைச்ச உடனே திக்கா இருந்தது. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இங்க பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கலாம். தோசை ரொம்ப நல்லா வரும். இது கூட ஆக்சுவலா வயசானவங்க பெரியவங்களுக்கெல்லாம் ஊற்றும் போது இது அப்படியே ஊற்றி கொடுக்கலாம். ஆனா குட்டி பசங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு இதோட மூலிகை ஸ்மெல்லு அது எது பிடிக்காது, வேணான்னுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம இது மாதிரி வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் இஞ்சி இருந்தால் சிறுவை திருவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா பசங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது, ரொம்ப அருமையாக இருக்கும். மொறுன்னு வரும், விரும்பி சாப்பிடுவாங்க, ஃபேமிலியில் எல்லாரும் சாப்பிடுவாங்க. எது ஒன்றுமேங்க நம்மளோட ப்ரெசன்டேஷன் தாங்க. எது நல்லா இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்குற விதம் தான் எல்லாரையுமே அட்ராக்ஷன் பண்ணோம். வாங்க, கல் காஞ்சிருச்சு, இப்போ ஊற்றி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. டீயே கல் நல்லா காஞ்ச பிறகு ஊற்றுனீங்கம்மா. பட்டிருக்காமா? படலையா? தோசை, எந்த தோசை நம்ம ஊற்றுற போறோம்னாலும் இது நம்ம கல் நல்லா காஞ்சிட்ட பிறகு சிம்ல பண்ணி ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தீயை திட்டமாக நமக்கு எப்படி வேணாலும் ஏற்றிடும். இந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாகவும் இருக்கும், அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நாமளே முதல்ல இருந்து பழக்கப்படுத்தி விட்டாதான் அவங்க இதை ஃபாலோ பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம பழக்கப்படுத்தி சின்ன வயசுலேருந்து பழகிட்டோம்னா அவங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்களுக்கு குழந்தையிலேருந்தே இதை பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால நம்ம இதை சாப்பிட்டு பழகிட்டோம்.
நல்லா எவ்வளோ வேணாலும் நீங்கள் தண்ணியாக கரைச்சிக்கலாங்க. அதுக்குன்னு ரொம்ப லிக்விட் ஆக்கிடாதீங்க. எப்படி நீங்கள் செஞ்சாலும் அழகாக வரும். பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாட்டு சர்க்கரை, வெல்லம் அது மாதிரி வைக்கலாம். குழந்தைங்க வீட்டில் இருந்து சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு தொக்கு, வெங்காயம் தக்காளி தொக்கு, கார சட்னி, தேங்காய் சட்னி, இந்த க்ரீனுக்கு ஒயிட் தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட மெயினான கருத்துக்களை ப்ளீஸ் 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 எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு. எங்களோட ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்க. வழக்கம் போல என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.